வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது சோஷியல் டிவியின் செய்திகளோடு. செய்தி வாசிப்பு மஃபாசா மாஹிர். இலங்கையில் போக்குவரத்து துறையில் புதிய புரட்சி. பிரதான ரயில் பாதைகளை மின்மயமாக்க அமைச்சரவை அனுமதி. இலங்கையின் பொது போக்குவரத்து கட்டமைப்பை நவீனமயமாக்கும் நீண்டகால திட்டத்தின் ஒரு பகுதியாக நாட்டின் முக்கிய ரயில் பாதைகளை மின்மயமாக்குவதற்கான முன்மொழிவுக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. தற்போது இலங்கையின் பெரும்பாலான ரயில் சேவைகள் டீசல் மூலமாகவே இயக்கப்பட்டு வரும் நிலையில் ரயில்களின் செயல்திறன் மற்றும் நம்பகத்தன்மை அதிகரிக்கும் நோக்கில் இந்த புதிய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதன்படி ரயில்களின் பயண நேரத்தை குறைக்கவும், பயணிகள் கொள்ளளவை அதிகரிக்கவும், சுற்றுச்சூழலுக்கு உகந்த போக்குவரத்து அமைப்பை உருவாக்கவும் அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது. இந்த நவீனமயமாக்கல் திட்டத்தின் கீழ் ரயில் பாதைகளை மேம்படுத்துதல், சிக்னல் கட்டமைப்புகள் வசதி, கூடுதல் ரயில் பாதைகளை அமைத்தல் மற்றும் இரட்டை பாதை பிரிவுகளை உருவாக்குதல் போன்ற பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. இதற்கு சர்வதேச மேம்பாட்டு முகாமைகளின் நிதியுதவிகள் எதிர்பார்க்கப்படுகின்றன. போக்குவரத்து அமைச்சரினால் சமர்ப்பிக்கப்பட்ட இந்த திட்டத்தின் கீழ் முதற்கட்டமாக அதிக பயணிகள் பயணிக்கும் பின்வரும் முக்கிய வழித்தடங்களில் மின்மயமாக்கல் பணிகள் ஆரம்பிக்கப்பட உள்ளன. பிரதான ரயில் பாதை மருதானையிலிருந்து ராகம வரையான பகுதி மின்மயமாக்கப்பட்டுள்ளதுடன் கம்பஹா, வேயங்கொட, மிரிகம மற்றும் பொல்காவல் ஆகிய ரயில் நிலையங்களுக்கு தரம் உயர்த்தப்பட உள்ளது. கெலனிவெலி லைன் மருதானையிலிருந்து மாக்கும்புர வரையான பகுதி, கோஸ்டல் லைன் மருதானையிலிருந்து பாணந்துறை வரையான பகுதி. இந்த திட்டத்தின் மூலம் இலங்கையின் பொது போக்குவரத்து துறை ஒரு புதிய பரிமாணத்தை எட்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது.